இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஜனவரி மாத வாகன விற்பனை அறிக்கையை வாகன முகவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான படா வெளியிட்டுள்ளது. இதில் கடந்த மாத வாகன விற்பனை 17.61% உயர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு ஜனவரியில் 23.14 லட்சம் வாகனங்கள் விற்பனையான நிலையில் நடப்பாண்டு ஜனவரியில் 27,22,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூட்டமைப்பினர் தெரிவித்ததாவது: இந்த ஜனவரியில் மொத்த வாகன விற்பனை இரட்டை இலக்கத்தில் சிறப்பான நிலையில் உள்ளது. கிராமப்புற தேவை அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணம். விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பு, திருமண காலம் மற்றும் பொங்கல், மகர சங்கராந்தி உள்ளிட்ட பண்டிகைகள், GST குறைப்பு ஆகியவை வாகன விற்பனையை அதிகரித்தன. கட்டுமான இயந்திரங்கள் விற்பனையை தவிர இதர வாகனங்கள் விற்பனை வளர்ச்சி கண்டுள்ளன. இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20.82% வரை உயர்ந்துள்ளது. கிராமப்புற தேவை இருசக்கர வாகனங்களுக்கு முதுகெலும்பாக இருந்தது. வாடிக்கையாளர்கள் அதிக மதிப்புள்ள நடுத்தர பவர் கொண்ட வாகனங்களுக்கு மாறி வருகின்றனர். சரக்கு போக்குவரத்து, வாகன தேவை அதிகரிப்பு, கட்டுமான செலவுகள் ஆகியவை வர்த்தக வாகன விற்பனைக்கு ஆதரவாக இருந்தன. இலக்கு மற்றும் நடுத்தர ரக வர்த்தக வாகன தேவை அதிகரிப்பு, நகர்ப்புற கிராமப்புற சந்தைகளின் வளர்ச்சி ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்கள். கடந்த மாதம் அதிகபட்சமாக டிராக்டர் விற்பனை 22.89% வளர்ச்சி கண்டு வலுவான நிலையில் இருந்தது என அவர்கள் தெரிவித்தனர். %7.70% குறைந்த வேலைவாய்ப்பின்மை. நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 2025 அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் 6.70% குறைந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தொழிலாளர் கணக்கெடுப்பு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 6.70% சற்று குறைந்தது. 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான முந்தைய காலாண்டில் இது 6.90% இருந்தது. 2025 அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டில் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 4.40% இருந்து 4% குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களுக்கான ஏஐயில் 2ஆம் இடத்தில் இந்தியா. என்டர்பிரைஸ் ஏஐ என்பது நிறுவனங்களின் தேவைக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்படும் ஒரு தொழில்நுட்ப பிரிவாகும். இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்படும் ஏஐ காட்டிலும் வித்தியாசமானது. இந்த வகை ஏஐ பயன்பாடு குறித்து ஜிஸ்கேலர் த்ரெட் லேப்ஸ் 2026 ஏஐ செக்யூரிட்டி ரிப்போர்ட் என்ற பெயரில் அறிக்கை வெளியாகியுள்ளது. இதில் கடந்த ஆண்டு ஜூன் முதல் டிசம்பர் வரை ஆசிய பசிபிக் மண்டலத்தில் நடந்த மொத்த ஏஐ செயல்பாடுகளில் 46%, அதாவது கிட்டத்தட்ட 8,230 கோடி பரிவர்த்தனைகள் இந்தியாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் நிதி சேவைகள் துறைகளே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. எனினும் இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு இணையான பாதுகாப்பு கட்டமைப்புகள் இல்லை என அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏஜென்டிக் ஏஐ எனப்படும் தானியங்கி தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பற்ற பயன்பாட்டால் நிறுவனங்களின் முக்கிய தரவுகள் மற்றும் ரகசியங்கள் எளிதில் திருடப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.